ஏஞ்சல் கண்ணா, மம்மிக்கு கூட கரும்ப. மம்மி தான் திங்கணும். என்ன இது? மம்மி இது ரொம்ப தப்பு. நான் தான் முதல்ல எடுத்துட்டு வந்து நீங்க புடுங்குறீங்க. ஏஞ்சல் கண்ணா, காலையிலே மம்மி அந்த கரும்ப பார்த்து வச்சுட்டேன். கொடுத்துரு கண்ணா. ஏன் கண்ணா இப்படி மம்மியோட மல்லு கட்டுற? நீங்க தானே மம்மி சொன்னீங்க யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான். நான் தானே மம்மி எடுத்துட்டு வந்தேன். இப்படி பின்னாடி வந்து புடுங்குறது ரொம்ப தப்பு. ஓஎம்ஜி, இந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டுக்கு. கூடு கண்ணா. மம்மி நான் தான் ஜெயிச்சேன். நான் தின்னுட்டு தான் உள்ள வருவேன். துப்பு கெட்டவளுங்க, தாய் மாமனும் கரும்புக்கு அடிச்சுட்டு சாவுதாளுவா. ஏ கடவுளே, இப்படி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏஞ்சல் கண்ணா, இது ரொம்ப தப்பு. பாரு மம்மி, உனக்கு இன்னைக்கு மதியானம் சாப்பாடே போட மாட்டேன், எல்லாத்தையும் தின்றுவேன். ஒரு தாய் பேசுற பேச்சா? பிள்ளைக்கு சாப்பாடு போட மாட்டாளாம். ஆளு மண்டையும் பாரு. பாருங்க செல்லம்மாக்கா, எப்படி புடுங்கிட்டு ஓடுதானே. ஒரு நியாயமே இல்லை. இதெல்லாம் நமக்கு எங்க கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போகுது? ஆமா, நீ திங்கிற தீவனத்துக்கு உனக்கு கஞ்சிங்க நஞ்சு தான் ஊத்தணும். சரி விடு, சின்ன பிள்ளை தின்னுட்டு போகாது. அதுகிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்க கரும்புக்கு அசிங்கமா நல்லாவா இருக்கு? ஓஎம்ஜி, நீங்க கிறுக்காயிட்டீங்களா? உங்களுக்கு தான் தெரியும்ல, சாப்பாடு விஷயத்துல நாங்க இப்படிதான் அடிச்சுட்டு சாவோன்னு. நெட்டக்கண்ணா, கையில என்னமா மணக்கு? சக்கரை பொங்கல் நேற்று வச்சது. திங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிட்டு இருக்கேன். எங்க இங்க காட்டு, நான் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து சொல்றேன் கண்ணா. கூட பரவாயில்ல சாக்லின் அக்கா, நானே பார்த்துக்கிறேன். ஏங்க இந்த பீட்ரூட்டை நல்ல பொடிசா நறுக்கிறங்க. பீட்ரூட் பொரியல் செஞ்சிருவோம், ரொம்ப நாள் ஆச்சு. மதியானத்துக்கு சாம்பார் வச்சிருங்க. ஆமா, ஒரே சாப்பாடு கறி அது இதுன்னு தின்னு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமன்னு இருக்கு. கோபால் அண்ணா, சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரிச்சு அப்பளம் வச்சிருங்க. ஒரு ஆம்லேட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா பாயாசம் கிண்டிருங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன விருந்தா? இவ்வளவுலாம் எனக்கு செய்ய முடியாது. பீட்ரூட்டை பொரிச்சு சாம்பாரை வச்சு வைப்பேன். திங்கிறவங்க தின்னுங்க, இல்ல மண்ணலி தின்னுங்க. எங்க என்ன சடக்குன்னு இப்படி பேசி புட்டியோ? மண்ணலி தின்னுங்கன்னு என்னங்க ரொம்ப பேசுறியே? நானே மாடு முட்டி மூஞ்செல்லாம் வீங்கி என்ன சங்கடப்பட்டு கிடந்தேன். என்னைய போய் அதை வை இதை வைன்னு இப்படி பண்ணுதியல. வீட்டுல பூரா பொம்பளை ஆட்கள் இருக்கியோ, சமைக்கவே மாட்டுக்கியோ. மீன் குழம்பு வேணுமா? ஐயோ வேண்டாம். ஓஎம்ஜி, அலெக்ஸ் போன் அடிக்காரு. ஹலோ, சொல்லுங்க டார்லிங், என்ன விஷயம்? ஓஎஸ், பொங்கல் எல்லாம் இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடியாச்சு. ஆமா ஆமா, நேற்று ஜல்லிக்கட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். உங்க ஞாபகம் தான் அலெக்ஸ் கண்ணா. எனக்கு 10 காலை நீங்க அடக்கிடுவீங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் டியர். நேற்று கல்யாணம் ஆன மாதிரி நீட்டுவா கேட்டுட்டு போய் உழையலு. ஓகே. ஓஎம்ஜி, அப்படியா? ஓ சர்ப்ரைஸா? சரி சரி சரி, கிளம்பிட்டீங்களா? ஹடப்பாவி, ஏர்போர்ட்ல இருக்கீங்களா? சரி சரி வாங்க, ஏஞ்சல் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. ஓகே அலெக்ஸ் கண்ணா, மார்னிங் நாங்க ஏர்போர்ட்ல உங்களை ரிசீவ் பண்ண வந்துடுறோம். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க திங்கிறதுக்கு? கருவாடு நம்ம கம்பெனில உள்ள கருவாடு எடுத்துட்டு வந்தீங்களா? கருவாடு குழம்பு நம்ம கம்பெனி கருவாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஓகே ஓகே, ரொம்ப லக்கேஜ் கேரி பண்ணாதீங்க, பாதியிலே பிடிச்சு புடுங்கி வீசிடுவாங்க. ஆமா, சேஃபா வாங்க, வீடெல்லாம் லாக் பண்ணிருங்க. ஓகே பாய், டேக் கேர். அட கடவுளே, டாடி வேற வாராரா? சீக்கிரம் ஊருக்கு கூட்டு போயிருவாரே. என்னாச்சு மம்மி, என்னாச்சு? ஏஞ்சல் கண்ணா, டாடி கிளம்பிட்டாரா? ஏர்போர்ட்ல இருந்து கால் அடிக்காரு. ஆமா, நம்ம காலையில ரிசீவ் பண்ண போகணும்னு எல்லாரும் தயாரா இருங்க. நெட்டக்கண்ணா நீ வா, சரியா? போச்சு, கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. வடிச்சு கொட்டி நான் நாளுக்கு நாள் தேஞ்சிருவேன். ஏஞ்சலுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா வராரு. ஆரஞ்சு பண்ண விஷயத்த கேள்விப்பட்டு வெளுப்பாரு. என்னட்டி உங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்க ஆண்டி? கொக்கரக்கோ குமாங்கோ, எனக்கு ஆண்டி கேடு வரப்போகுது. உங்க அப்பா நாளைக்கு வாராரு, உங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுப்பா, அப்புறம் ஊருக்கு கூட்டு போயிருவா. சரி, எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழுனட்டி. பாரு நெட்டவெளி எப்படிலாம் பேசுறாங்கன்னு. அதெல்லாம் நீ கண்டுக்காத, நான் இருக்கேன், பார்த்துக்கிடுவோம். கவலைப்படாத டி, நாளைக்கு போய் உங்க அப்பாவை கூட்டு வருவோம். ஓகே ஏஞ்சல் கண்ணா, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நாளைக்கு நம்ம ஏர்போர்ட்ல சந்திக்கலாம் டாடிய. ஓஎம்ஜி, ரொம்ப ஹாப்பியாச்சு. அடுத்த நாள் காலை ஏர்போர்ட்டில். ஜாக்லின் அக்கா, ஒரு வழியா அலெக்ஸ் பில்டப் பண்ணி இன்னைக்கு உங்க மாப்பிள்ள வாராரு. சரி, அவர் முறகட்டே நாங்களும் பார்ப்போன்னு வந்திருக்கோம். ஆமா இளிச்சக்கண்ணா, நீ அவரை பார்த்து அசந்து தான் போயிருவ. விடிய காலையில வந்து நிக்கணும் எனக்கு தலையிலத்தா. ஏதாட்டு சென்ட் பாட்டில் துணிமணி ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஓடிடணும்ப்பா. இல்லைன்னா கோவால உள்ள சென்ட் பாட்டில் வேற என்ன இருக்கு, கருவாடாவது வாங்கிட்டு போயிடணும். ஏக்கா, கோவால எதுக்கா நல்லா இருக்கும் திங்கிறதுக்கு? நிறைய பண்டம் வாங்கிட்டு வந்துருப்பார்ல.
அதெல்லாம் நமக்கு தெரியாது டி. சாக்லின் அக்கா கூப்பிட்டாவலன்னு வந்திருக்கேன். அவர் என்ன வாங்கிட்டு வந்தா நமக்கு என்ன, வாங்கலன்னு நமக்கு என்ன. அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போவாரு, அவங்க வீட்டுக்கு தானே வாங்கிட்டு போவாரு. ஊர்ல உள்ள ஆளுக்கெல்லாம பங்கு வைக்க முடியும். இது எப்பவுமே விஞ்ஞானமா நீட்டம், நம்ம ஏதாவது வாங்கிட்டு தான் போனோம். ஓஎம்ஜி, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இவரை காணுமே. உள்ள தூங்கிட்டாரான்னு தெரியல. ஏங்க சாக்லேட் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கா, புருஷன் வாரான்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவாரோ நிறைய. சார் ஏதாவது கேட்டு விட்டுருக்கலாமே. கோவால என்ன பெருசா திங்கிறதுக்கு இருக்க போகுது, நீ சும்மா கடை. ஆமா, இவர் வாங்கி போடுறத பண்டத்தை தின்னு அப்படியே நிறைஞ்சிட்டு ஒன்றும் செய்ய மாட்டாரு. பாபு, நீங்க அவரை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாரு? என்ன பெருசா வீரன் சூரன் அப்படி இப்படிங்காவோ? நான் பார்த்துருக்கேன் டி, ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிட்டு, இப்போதைக்கு பார்க்கல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பில்டப் பண்ணுவோம். நம்மள மாதிரி சாதாரண ஆளு தான். இந்த வானத்துல இருந்து வந்திருக்காரு. இல்ல, அவர் ஏதோ 10 காலை அடக்கிடுவாராம், ரொம்ப கோவக்காரா, 4 துண்டா வெட்டிடுவாருன்னு சாக்லின் அக்கா என்னெல்லாமோ சொல்லுது. ஏஞ்சல் பிள்ளை பயந்துட்டு இருக்காதான் கேட்டேன். நான் அவரை பார்த்துலாம் ரொம்ப வருஷம் இருக்கும். ஒருவேளை இப்போ அப்படி மாறிட்டாரு என்னமோ, நமக்கு என்னட்டி தெரியும். வந்துட்டார் வந்துட்டார், அலெக்ஸ் வந்துட்டார், அலெக்ஸ் வந்துட்டார். ஏட்டி, என்ன உங்க அப்பா மூஞ்சி பூரா ஒரு மாதிரி கருப்பா இருக்கு? என்னாட்டி நிறைய தாடியா வச்சிருக்காரு? முடி கிடையாதாட்டி உங்க அப்பாக்கு சொட்டையரா? நிறைய முடி இருந்தது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அப்புறமா எல்லாமே போயிட்டு. ஆண்டி, ஓ மாஸ்க் போட்டிருக்காரோ? எங்கேயோ பார்த்த கணக்கா இருந்ததுன்னு பார்த்தேன். மாஸ்க் எடுத்ததானே ஒரு மோரக்கட்ட தெரியும். வெல்கம் அலெக்ஸ் கண்ணா, வெல்கம். வாங்க அலெக்ஸ் கண்ணா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். டாடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ ஊருக்கு வரதா ஐடியாவே இல்லையா? டார்லிங் மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க, அதான் இறங்கிட்டீங்கல்ல. அட பேதியில போறவன் அலெக்ஸ் இப்ப வேற யாரும் இல்லையா? அழகர் தானா அலெக்ஸா இருக்கா? பேதி எடுப்பா, நல்ல வசதி வாய்ப்போட சந்தோஷமா இருக்கா. நான் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கணும். சரி, இதை பார்க்க தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேனா. என்னாச்சு திடீர்னு இளிச்சக்கா அழுதுட்டு இருக்காவோ? என்னன்னு தெரியலையே. என்ன திடீர்னு இவ முறக்கட்ட மட்டும் ஒரு மாதிரி மாறுது? அலெக்ஸ் கண்ணா, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் இளிச்சக்கா, அது கீதா, அது பங்கஜம். ஐயோ, சரோஜா மாதிரிலாம் இருக்கு. அட கடவுளே, இவ கண்ணில் தான் மாட்டணுமா? ஐயோ, ஓ மை காட். இளிச்ச ஆண்டி, எங்க டாடி கூட உங்கள மாதிரி சிரிச்ச மூஞ்சிதான். இளிச்சக்கா, இளிச்சக்கா எங்க போறீங்க இளிச்சக்கா? என்னன்னு தெரியல, இளிச்சக்கா அவசர அவசரமா ஓடுதாவுல. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போன் எதுவும் வந்த மாதிரி கூட இல்லையே. என்னாச்சு? கக்கூஸ் எங்கேயாவது போவாங்க டி. லூசு பாபு மனசா, கக்கூசுக்கு அழுதுட்டா ஓடுவாங்க. வயிற்று வலியோ என்னமோ, சும்மா இரி. செல்லம்மாக்கா, நல்லா இருக்கீங்களா? கோபால் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்ல சௌக்கியமா இருக்கோம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்து தங்கி எடுத்து சாப்பிட்டு வச்சுட்டு தான் போகணும், சரிங்களா? பொங்கலுக்கே எதிர்பார்த்தோம், நீர் வராம போயிட்டீரு. இருக்கேன்க்கா. பாபு நல்லா இருக்கியா? அது யாரு, உன் பொஞ்சாதியா? ஆமாண்ணே, என் பொண்டாட்டி பேர் நெட்டவள்ளி. நல்ல நெட்டையா தான் இருக்காப்ல. சரி போவுமா. சரோஜா கண்ணில் மாட்டிட்டோம். என்னென்ன நடக்க போதோ தெரியலையே. ஜாக்லின் கிட்ட மாட்டுனா என்ன 4 துண்டாக்கிருவா. ஜாக்குமா, கிளம்புவோமா? வாங்க டார்லிங், கிளம்பலாம். என்னாச்சு? இளிச்சக்கண்ணாவை காணோம், இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தாலே. அதுக்கு என்ன பேதி எடுத்துச்சோ திடீர்னு ஓடிட்டு. வாங்க வாங்க, நம்ம வீட்டுல போய் பார்சல் பிரிப்போம். சீக்கிரம் ஜாக்லினையும் ஏஞ்சலையும் அடிச்சு பத்தி இந்த ஊரை விட்டு கூட்டு போனோம். ஐயோ, யாரை இவ்வளவு நாள் பார்க்க கூடாதுன்னு இருந்தனோ அவ கண்ணிலேயே மாட்டிட்டேன். கடவுளே, என்ன காப்பாத்து. சீக்கிரமா போலாம். வீட்ல நல்ல உங்களுக்கு சமையல் பண்ணி வச்சிருக்காரு கோபால் அண்ணா. போலாம் போலாம் போலாம். பெட்டி எப்போ பிரிப்பாளவன்னு தெரியலையா சார். கடவுளே, இத்தனை வருஷம் யார் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சனோ அந்த பியாதி எடுப்பா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நல்ல சந்தோஷமா வந்து நிக்கான். அவனுக்கு ஒரு குடும்பம், என்ன சந்தோஷமா இருக்கான். அவனும் அவன் பெட்டியும் அவன் மண்டையும் ஒண்ணு மட்டும் விளங்கவே மாட்டுக்கு. ஏஞ்சல் வந்து நம்ம முனிசை விட பெரிய பிள்ளை. எப்படி அப்ப நமக்கு முன்னாடியே சாக்லின் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டானா? இப்ப நம்மளை ஏமாத்தி 2 வருஷம் இங்க இருந்துட்டு போயிருக்கானே பியாதி எடுப்பா. இப்படி ஏமாத்திட்டு போனவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு பாவமும் செய்யாத எங்களை கடவுள் இப்படி சோதிக்காரே. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நம்மளோட போட்டோம். எதுக்கு போட்டுட்டு அடுத்தவிய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு முனிசுக்கு கூட அவங்க அப்பா வந்திருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு மரத்துக்கடியிலையோ தெருவுக்கோ போக வேண்டாம். நம்ம உண்டு நம்ம கடை உண்டுன்னு இருந்துக்கிடுவோம். கடவுளே, இன்னும் என்னென்ன சோதனைலாம் எனக்கு வச்சிருக்கீருன்னு தெரியல. இந்த பியாதி எடுப்பா அழகர்னு பேர் சொல்லி தான் நம்ம கிட்ட வந்தான். இப்ப அலெக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கான். அப்ப இவன் உண்மையான பேர் தான் என்ன? இவன் யாரு? எப்படி இந்த பிராடுக்கார இத்தனை வருஷமா ஜாக்லின் அக்கா கூட சந்தோஷமா இருக்கானே தெரியலையே. ஆனா இந்த கடவுள் மாதிரி ஒரு கடவுளை நான் பார்த்ததே இல்லை. பாவம் செய்யாதவங்களை போட்டு இப்படி பரிதவிக்க விடுத்தாரு. பாவம் பண்ணவங்க சந்தோஷமா அலைதாவோ. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் முனிஸ் இல்லைன்னா நான் எங்கேயாவது கிணத்துலயோ ஆத்துலயோ குளத்துலயோ குதிச்சு
வைக்க கூடாது இனிமே. சீ, இனி அந்த சைடே போக மாட்டேன்.